அந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய மலம் இருக்கு இல்லையா, கழிவு, அந்த கழிவை வந்து மலக்குடல் அனுப்புறதுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து கிட்னி ப்ளே பண்ணும். இப்போ கிட்னி ப்ராப்ளம் முதல்ல எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் அதிகப்படியான வெப்பமடைதல், அதிகப்படியான உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் சிறுநீரகம் வந்து பிரச்சனை ஆகும். சிறுநீரகம் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண போகுது, ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அறிகுறியே முதல்ல வந்து எப்போ யூரின் போனாலும் yellowish-ஆக தான் போயிட்டு இருக்கும். பபுள்ஸாக நின்று அதுவே உடஞ்சி போகிறது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பபுள்ஸாக வந்து உடஞ்சி போகாமல் ஒரு லேயர் மாதிரி செட்டில் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் புரோட்டீன் லீக்கேஜ். சுகர் பிபியால் நுர போகிறதுக்கும் சிறுநீர் பழுதடைஞ்சு செயலிழப்புக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கில் வந்து நுர போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் முட்டை, பருப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு லீக்கேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டீன் லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் 100% கேரண்டி ரிசல்ட் கொடுத்து நாங்கள் வந்து மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரல் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது சிறுநீர் போகும்போது அதில் புரதம் வெளியேறுது இல்லையா, புரோட்டீன் லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதை பற்றின ஃபுல் டாபிக் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது ஏன் நடக்குது, இது எதனால் வருது அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் அடிப்படை அறிகுறிகள், ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ், இது முதல்ல எப்படி ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவா போய் நிற்குது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவா போய் நிற்குதுங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துடலாம். முதல்ல சிறுநீரகத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போது இந்த சிறுநீரகத்தோட வேலை என்ன? இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து பிரித்து யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீர் பைக்கு அனுப்பிட்டு சத்தை வந்து ரத்தத்துக்குள்ள அனுப்பிடும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தை வந்து எடுத்து ரத்தத்துக்குள்ளே அனுப்புறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய மலம் இருக்கு இல்லையா, கழிவு, அந்த கழிவை வந்து மலக்குடல் அனுப்புறதுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து கிட்னி ப்ளே பண்ணுது. ஸோ இது ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கு இல்லையா, இனப்பெருப்புகள் அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுறது கிட்னி. இது 3 மேஜர் ரோல் வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ கிட்னி ப்ராப்ளம் முதல்ல எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் அதிகப்படியான வெப்பமடைதல், என்னைக்கு வந்து உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகுதோ, அதிகப்படியான வெப்பமடைதலோ, அப்போ தான் வந்து சிறுநீரக பிரச்சனை வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. அதிகப்படியான உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் சிறுநீரகம் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். தேவையில்லாத மருந்துகள், மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். கலர்டு ஃபுட்ஸ், நம்ம அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட்ஸு, கலர்டு ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து எப்பயாச்சும் எடுத்தால் பிரச்சனை இல்லை. ரெகுலராக ரொட்டீனாக எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சிறுநீரக பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தும். கலப்படமான உணவுகள், அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு, இதனாலையும் சிறுநீரகம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சல் காலானாலும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம் சிறுநீரகம் பாதிக்கப்படுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த புரோட்டீன் லீக்கேஜ் வந்து ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டீஹைட்ரேஷன் ஆகிறது, அதாவது உடம்புல நீர்த்தன்மை ரொம்ப ரொம்ப குறையிறது, தண்ணி சரியாக குடிக்காமல் விடுறது, ஓகேவா. இது வந்து அடிப்படை காரணமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தது எந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா, எப்போ யூரின் போனாலும் யூரின் எல்லோவாகவே தான் போயிட்டுருக்கும். இதுதான் ஆரம்ப புள்ளி. சிறுநீரகம் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண போகுது, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு அறிகுறியே முதல்ல வந்து எப்போ யூரின் போனாலும் yellowish-ஆக தான் போயிட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, யூரின் போனால் நுர வரும். இப்போது போன வீடியோவில் நான் பேசும்போது கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, யூரின் போனால் வந்து நுர வரத்தான் செய்யும் முட்டாள் அப்படின்னு சொல்லி ஏதோ கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போது நீங்கள் ஒரு அருவியில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது நுர வரும், பார்த்துருக்கீங்களா. அதே மாதிரி நீங்கள் சிறுநீர் போனால் நுர வர்றது இயல்பு, நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் அந்த நுர வந்து பசை மாதிரி ஒரு லேயராக நிற்கிறது, அது உடலுக்கு கெடுதல். அதாவது பபுள்ஸாக நின்று அதுவே உடஞ்சி போகிறது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பபுள்ஸாக வந்து உடஞ்சி போகாமல் ஒரு லேயர் மாதிரி செட்டில் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் புரோட்டீன் லீக்கேஜ். நுர வர்றதுக்கும் புரோட்டீன் லீக்கேஜுக்கு உள்ள வித்தியாசம் தான். நீ நார்மலாக ரொம்ப வேகமாக யூரின் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளஷில் போய் அந்த இதில் போய் படும்போது உள்ள இருக்கக்கூடிய தண்ணியில் போய் படும்போது அந்த நுர ஃபார்ம் ஆகிறது இயல்பு தான். ஆனால் அதையும் தாண்டி அது ஒரு லேயராக செட்டில் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து புரோட்டீன் லீக்கேஜ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க கமெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து தேவையில்லாத வேலை அது, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறதுனால, அந்த நுர அதிகமாக வெளியில் வர்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எனர்ஜி லாஸ் கடுமையாக இருக்கும். நார்மலாக வந்து லைட்டாக வந்து நுர போகிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அது ஃபோமிங் ஆகிறது. இதே ஃபோமிங் ப்ளஸ் அந்த பசப்பசப்பு இருக்கிற யூரின் போகிறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல ஒன்றுமே சத்தே இல்லாது. நீங்கள் நல்ல சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிட்டாலும்
அவங்க உடம்புல சத்தே இல்லாத மாதிரி தான் இருக்கும். எனர்ஜி லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். உடம்புல வந்து எனர்ஜியே இல்லாமல் டவுன் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து yellowish யூரினா போகும், அடுத்தது ஃபோமி யூரினா போகும், அடுத்தது வந்து எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டீப் ஸ்லீப்பே சுத்தமாக இருக்காது. அவங்களால வந்து ஒரு முழுமையாக தூக்கம் தூங்க முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன். எப்பவுமே வந்து உடல் வெப்பமாக இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அடுத்த கட்டத்துக்கு என்ன போகும் அப்படின்னா, கை காலில் வீங்க ஆரம்பிக்கும். கருப்பு கலரில் வந்து தடிப்பு தடிப்பாக வர ஆரம்பிக்கும். மைல்டான இட்சிங் எடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் வந்து அடுத்தது. அடுத்து வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கும் லைட்டாக ப்ரோட்டீன் ட்ரேஸ் வரும். என்ன ரீசன் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுகர் வந்து 250, 300க்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு லைட்டாக வந்து நுரை போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்கள வந்து சுகரை கட்டுப்படுத்திட்டாங்க, சுகரை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நுரை போகிறது நின்றும். ஸோ பிபி இருக்கிறவங்களுக்கு சேம் அதே விஷயம்தான். இப்போது இதுக்கும் வித்தியாசம் உண்டு. சுகர் பிபியால் நுரை போகிறதுக்கும் சிறுநீர் பழுதடைஞ்சு செயலிழப்புக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கில் வந்து நுரை போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க சுகர் பிபியை குறைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல். யாருக்கெல்லாம் கடுமையான மன உளைச்சல் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து நம்ம இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய லேபுக்கு போனீங்க அப்படின்னா யூரியா ஃபஸ்ட்டு இது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே தான். கேமராவில் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிடுங்க அவங்களுக்கு. இது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லேபில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் மருத்துவம் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூரியா லெவல், கிரியேட்டினைன் லெவல், யூரிக் ஆசிட் லெவல், இஜிஎஃப்ஆர், புரோட்டீன் ஆல்பமின், யூரின் சுகர். ஓகேங்களா? அடுத்தது யூஎஸ்ஜி அப்டமன் ஸ்கேன். இது எதுக்கு பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, சிறுநீரகம் சுருங்கி இருக்கா, அதாவது அதனுடைய சைஸ்லேருந்து சுருங்கி இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஸ்கேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கிட்னிக்கான டெஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து இதை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நார்மலாக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஓகே சார். இதெல்லாம் எடுத்து பார்க்குறேன், எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் யூரினில் வந்து நுரை போய்கிட்டே இருக்குது, ஃபோம் யூரினாவே போகுது அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆக போகுது. HbA1c எடுத்தும் சர்க்கரைக்கு டெஸ்ட் எடுத்தும் நார்மலாக வருது, ஆனால் வந்து எனக்கு யூரினில் நுரை போகுது அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அடுத்தது வந்து யூரியா கிரியேட்டினைன் வந்து கூட்ட போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது அறிகுறி காட்டும் போதே நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரிசல்ட் எல்லாம் எனக்கு நார்மலாக வந்துருச்சு சார், ஆனால் வந்து எனக்கு ப்ரோட்டீன் வந்து யூரினில் போயிட்டே இருக்குது, நுரை போயிட்டே இருக்குது, எனக்கு சத்து இல்லை, உடம்புல வந்து சத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் ரிசல்ட்டில் எல்லாமே நார்மலாக காட்டுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிட்னி ப்ராப்ளத்துக்காக நீங்கள் வந்து மருத்துவம் எடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அந்த நீங்கள் உங்கள் யூரின் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கும் பிளட்டில் அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இது. ஸோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக புரிஞ்சு நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபார் பெட்டர். இந்த யூரினில் நுர போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இதை 100% வந்து கேரண்டி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவம் நாங்கள் வந்து பகலவன் ஹெல்த் சென்டர், நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்னையில் வந்து கிளினிக் வச்சுருக்கோம். மாதத்தில் 2 சிட்டிங் தான் நான் வந்து வருவேன். மற்ற எல்லா நாட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தான் இருப்பேன் நான். ஸோ என்னை வந்து பார்க்கணும், எங்ககிட்ட மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி நேற்று நான் சொல்கிறதில்ல, கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக பல 100 பேர்த்துக்கு மேலே நான் வந்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எங்கள் மருத்துவர்களை வச்சு நாங்கள் மருத்துவம் கொடுத்ததுனால இந்த அனுபவத்தில் தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறேன். என்னால் இவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்ல முடியுது காரணம் அதுதான். ஏன்னா இந்த நோய் வந்து ரொம்ப தொந்தரவான நோய். ஏன்னா சிறுநீரகம் தான் உடலுக்கு வந்து மூலாதாரமே. அப்படி மூலாதாரம் அப்படிங்கிறப்ப அதில் பிரச்சனை ஏற்படும் போது அதில் வரக்கூடிய சஃபரிங்ஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே மருத்துவம் எடுத்து சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக போகும்போது அங்கே ரொம்ப சிக்கலாகுது. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் இப்போ நான் வந்து காய்கறி பொரியல் சாப்பிட்றேன், சாப்பாடு சாப்பிட்றேன், அன்றைக்கி அதாவது ரொம்ப கம்மியான உணவுகள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே நான் முட்டை, பருப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி லீக்கேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிக சத்துள்ள சாப்பாடுகளை சாப்பிடும்போது இந்த உடம்புக்கு சத்து கிடைக்குங்கிறது உண்மை தான். ஆனால் ஒரு உறுப்பு பழுதடைஞ்சிருச்சு, அது பிரச்சனை இருக்குங்கிறப்ப நீங்கள் செரிமானத்துக்கு அதிகமாக வேலை கொடுத்தீங்கன்னா அங்கே ஃபில்ட்ரேஷன் ரேட்டு குறையிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முழுமையாக செரிமானம் அடையாமல் சிறுநீரகம் இன்னும் பழுதடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுது.
அதனால தான் நீங்கள் சத்துள்ள முட்டை பருப்பு ஐட்டங்கள் சாப்பிடும்போது அதிகமாக ப்ரோட்டீன் லீக்கேஜ் போகும். வெறும் காய்கறியோடு நிறுத்திக்கிட்டீங்க, சாப்பாடு காய்கறியோடு நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜுங்கிறது இருக்கவே கூடாது. ரொம்ப 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 சிரமம். ஏதோ 0.1% ஏதோ ஒரு டைம் வரலாம் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரெகுலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவம் எடுத்தே ஆகணும். பகலவன் ஹெல்த் சென்டர் திருச்செங்கோடு மற்றும் சென்னையில் நீங்கள் வந்து எங்ககிட்ட மருத்துவம் எடுக்கிற மாதிரி தாராளமாக மருத்துவம் எடுக்கலாம். இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் 100% கேரண்டி ரிசல்ட் கொடுத்து நாங்கள் வந்து மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணால் எல்லா டைமும் எங்களால் ஃபோன் எடுக்க முடியாது. அதனால் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நாங்கள் ஃபோனை நிறைய டைம் எங்களால் எடுக்கவே முடியல. நாங்கள் மெடிசன் செய்கிற வேலையும் பார்க்கணும், ஃபோன் கால்ஸையும் நாங்கள் எடுக்கணும். அப்படிங்கிறனால எங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்ககிட்ட பேசுவோம். நீங்கள் என்ன சென்னையில் விசிட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் திருச்செங்கோட்டில் நேர்லேயே வந்து பார்க்கணும்னாலும் நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் கொடுத்துறேன், நேர்லேயே வந்து பாருங்கள். இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். எங்கள் பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா கிளினிக்கில், அந்த டாக்டர்ஸ் மூலிமா தான் நாங்கள் மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் லாஸ்ட் மந்த் எங்ககிட்ட இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, புரோட்டீன் ஆல்புமின் வந்து 720 கிட்ட இருந்தவங்க வித்தின் அ மந்த்துக்குள்ளே அதை டோட்டலாக டிராஸ்டிக்காக குறைஞ்சி இப்போ 40 கிட்ட வந்திருக்காங்க. 720 எங்கே இருக்குது, 40 எங்கே இருக்குது, அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. எங்களால் தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியும். படித்த பட்டதாரி மருத்துவர்கள் எங்ககிட்ட பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸுக்கு நம்ம யோகம் மீடியா வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.